இல்ல லக்ஷ்மி, உண்மையிலேயே நீ ரொம்ப அழகு. எல்லார் கண்ணும் ஓ மேலதான் படப்போகுது. அப்படி இருக்கு. சத்யவதி, என்ன லக்ஷ்மி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு திருஷ்டி சுத்தி போடுறியா? ஆமாமா, என் கண்ணே பட்டுடும் போல. நல்லா சுத்தி போடு சத்யவதி. ஏன் மருமக கனகலட்சுமினா சும்மாவா? என்ன கனகலட்சுமி, வெக்கமா? போங்க அத்தை. எப்படி போறது? நீங்களும் வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஆமாமா, சரியான நேரத்துக்கு போகணும். அப்பதான் நீங்க செய்ய போற காரியத்தை பார்த்து இந்த ஊர்க்காரங்களும் நம்ம சொந்தக்காரங்களும் வாயடிச்சு போகணும். ஆமா சத்யவதி, அதுக்கு தானே இந்த அன்னதானம் டிராமாவே. பைரவி அம்மா, உங்க சாமர்த்தியம் யாருக்குமே வராது. சும்மாவா சத்யவதி? எந்த வாயால நின்னு போன நிச்சயத்தை பத்தி இந்த ஊரு என்ன பார்த்து தப்பா பேசுச்சோ, அதே வாயால நான் சிவகாமி பேர்ல பண்ண போற இந்த பூஜைய பத்தியும் அபிஷேகம் அன்னதான பத்தியும் தான் பேச வைக்க போறேன். அத்தை, ம்? எடுத்த காரியத்தை சிறப்பா முடிக்கிறதுல நீங்க எப்பவுமே நம்பர் 1 அத்தை. இந்த சூத்திரத்தை நாங்க எப்ப கத்துக்க போறோமோ இல்ல சின்னத்த? அது மட்டும் இல்ல, எங்க சொந்த எல்லாமே இவ்வளவு நாள நாம பைரவிய தான் தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். இந்த ராஜராஜனுக்கு தான் சிவகாமி குடும்பத்தை பிடிக்காது போல அப்படின்னு பேசி என் மேல இருக்கிற தப்ப மறந்துருவாங்க. சரியா சொன்னீங்க பைரவி அம்மா. எப்ப பாரு சிவகாமி துளசின்னு ஐயா சொல்லிட்டே இருக்கிறத பார்த்தா ரொம்ப கடுப்பா இருக்கும். இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க மட்டும் நிச்சயதார்த்த டிராமாவை போடல, ஐயா இந்த அளவுக்கு மாறி இருக்கவே மாட்டாரு. சரி சரி, இப்ப எதுக்காக வேண்டாதவங்கள பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கணும்? நமக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ம்? ம். வா. என்னங்க, நீங்க இன்னும் கிளம்பலையா? எங்க கிளம்பணும்? என்னங்கய்யா இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம பைரவி அம்மா கோவில்ல சிறப்பு பூஜை, அபிஷேகம், அன்னதானம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? என்ன எதுக்கு சம்பந்தமே இல்லாம அங்க கூப்பிடுறீங்க? ஐயோ மாமா, நம்ம வீட்ல இருந்து சிறப்பு பூஜை பண்றோம். அதுக்கு நாம எல்லாரும் குடும்பத்தோட போனா தானே நல்லது. ஆமா, இப்ப நம்ம குடும்பத்தோட போறதுதான் ரொம்ப முக்கியம். நிலைமை தெரியாம நீ வேற இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? சம்பந்தம் இருக்குங்க ஐயா. ஆமாங்கய்யா, இந்த பூஜை அபிஷேகம்லாம் யாருக்காக பண்றோம்னு கேட்டா நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. உங்க தங்கச்சி சிவகாமிக்கு நிச்சயதார்த்த அன்னைக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுல, அவங்க உடம்பு நல்லா ஆகணும்னு தான் அம்மா இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்கய்யா, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்களுக்கு தாங்க முடியாது. அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பைரவி அம்மாவோட நிலைமை? அதான் உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் எதுவும் ஆக கூடாதுல்ல, அதான் இந்த ஏற்பாடெல்லாம். என்னங்க, வாங்க போலாம். ஆமா, ஊரை கூட்டி நிக்க வச்சு சிவகாமிய உசுரோட வார்த்தையால கொன்னு புதைச்சிட்டு இப்ப என்ன பூஜை புனஸ்காரம்னு? மனசாட்சி இருக்கிற யாரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. செய்யறது எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இப்ப என்ன பார்த்தா மனசாட்சி இருக்கான்னு கேக்குறீங்க? செய்ய வச்சதே நீதானே. அப்போ நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், அப்படிதானே? பாரு பைரவி, நான் எதுவும் குத்த சொல்லல, கோவப்படவும் இல்ல. எனக்கு ஏன் மேலதான் கோவம், ஆத்திரம் எல்லாமே. எனக்கெல்லாம் அந்த கடவுள் முன்னால நிக்கிற அருகதையே இல்ல. தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க. நீங்க வேணா போங்க. இது எல்லாமே நம்ம விதிங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? உங்க தங்கச்சிக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு நினைச்சா கேளுங்க, வந்து இந்த பூஜையில கலந்துக்கோங்க. ஆமா மாமா, நீங்களும் வாங்க. நான் தான் எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. சொன்ன கேளுங்க. நான் விஸ்வாவோட ஆசைக்காக மட்டும்தான் இந்த நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். மத்தபடி சிவகாமி அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்ல, புரிஞ்சுக்கோங்க.
பாரு பைரவி, நான் சிவகாமிய பேசின பேச்சுக்கு அந்த கடவுள் என்னை 7 ஜென்மத்துக்கும் மன்னிக்க மாட்டார். நான் செஞ்ச இந்த பாவத்தை எங்க போய் தொலைக்க போறேன்னு எனக்கு தெரியல. உனக்கு இஷ்டம்னா நீ அதை போய் பண்ணு. உங்க அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீயாவது வரியா? இல்ல உங்க அப்பா மாதிரியே என்ன மனசாட்சி இல்லாதவன்னு சொல்ல போறியா? என்னம்மா ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடா, கோயிலுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னு சொல்றாரு. நான் என்ன எனக்காகவா கூப்பிடுறேன்? எல்லாம் சிவகாமிக்காகவும் இவருக்காகவும் தானே. அப்பா வரலன்னா விட வேண்டியதானே? நீங்க மட்டும் போயிட்டு வாங்கம்மா. அது மட்டும் இல்ல, சாமி கும்பிட்றதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம். அது கம்பல் பண்ணலாம் வராதுமா. ஓஹோ, அப்ப நீயும் வரலன்னு ரொம்ப நாசூக்கா சொல்ற, அப்படிதானே? எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு உங்க 2 பேரை தவிர வேற யாரு இருக்கா? நான் இந்த உலகத்துல வாழ்றதே உங்களுக்காக தானே. அத கூட நீங்க புரிஞ்சுக்கலனா நான் இருந்து என்ன பிரயோஜனம்? பைரவி ப்ளீஸ், சும்மா புலம்பிட்டு இருக்காத. அம்மா, இப்ப எதுக்குமா இந்த சின்ன விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? ஆமாண்டா, உங்க அப்பா என்ன மனசாட்சி இல்லாதவன்னு சொல்றாரு, நீ நான் ஓவரா ரியாக்ட் பண்றேன்னு சொல்ற. அப்பனும் புள்ளையும் என்ன பாடப்படுத்துங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் புள்ள ஏன் புருஷன்னு உங்களை பத்தி ஏதான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அம்மா போது, நிப்பாட்டுங்கம்மா. இப்ப என்ன, நான் கோவிலுக்கு உங்க கூட வரணும், அவ்வளவுதானே? நான் வரேன், வாங்க போலாம். இப்பதானே சொன்ன கோயிலுக்கு மனசார வரணும். உனக்கு மனசுலனா நீ ஒண்ணு வர வேண்டாப்பா. எனக்கு விதிச்சது இதுதானே, நானே தனியா போய்க்கிறேன். ஏன் மாமா இப்ப அத்தையும் இப்படி வருத்தப்பட வைக்கிறீங்க? எங்க கூட தான் நல்லா சிரிச்சுக்கிட்டு வாங்கல. அம்மா அதான் போலாம் சொல்லிட்டேன்ல, வாங்கம்மா. வாங்க. பூமியிலே வாழும் வரை இரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது தான் ஃபோன் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிக்காரனுங்களுக்கு வேலையே இல்ல. எப்பவும் ஏதாவது வேலையா இருக்கும்போதோ இல்ல ரெஸ்ட் எடுக்கும் போதோ தான் கால் பண்ணுவாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. இது சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரி கேக்குதே. ஒரு சின்ன பொண்ணு அம்மா அம்மான்னு கத்துறாளே. சத்தம் மட்டும் வருது, ஆனா ஆள் எங்க இருக்கா?
என்ன விடுங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் போணும். அம்மா, அம்மா, எங்க அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. என் அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. யாராவது இருக்கீங்களா? ஏய் அழகா, உன்னை கடத்திட்டு வந்ததுல இருந்து அழுகிறத நிப்பாட்டவே இல்ல. காதெல்லாம் வலிக்குது. இப்ப நிப்பாட்ட போறியா இல்லையா? என்ன விட்டுருங்க அங்கிள், எனக்கு பயமா இருக்கு அங்கிள். அங்கிள் என்ன விட்டுருங்க அங்கிள். அங்கிள், என் அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க அங்கிள். எனக்கு பயமா இருக்கு. என்ன கூட்டிட்டு போயிடுங்க அங்கிள். அம்மா, அம்மா. ஏய் முதல்ல அந்த மினிஸ்டருக்கு போன போடு. இவன் தொல்லை தாங்க முடியல. இவன் அழுது அழுது எனக்கு தலைவலிக்க போகுது. அண்ணா அதான் நான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிக்கிறேன். லைனே கிடைக்க மாட்டேங்குதுண்ணே. மினிஸ்டர்ல ரொம்ப பிஸியா தான் இருப்பா. நீ திரும்ப திரும்ப போடு, எப்படியே எடுப்பா. அங்கிள் என்ன விட்டுருங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் என்ன விட்டுருங்க அங்கிள். நான் எங்க அம்மா கிட்ட போகணும். என்ன விட்டுருங்க அங்கிள். என்னடா லைன் கிடைச்சதா இல்லையா? தோ போட்டுன்னு தானே இருக்கேன். டேய் சீக்கிரம் பண்றா. அவ எடுத்த உடனே இந்த இடத்துக்கு 1 கோடி ரூபாயோட வரணும். இல்ல உன் பொண்ணோட உயிர் இருக்காதுன்னு சொல்றா அவள்கிட்ட. சரிண்ணா, இன்னும் கொஞ்சம் தூங்கலாவே சொல்றேன். அண்ணா ரிங்கு போகுதுண்ணா. ஆனா எடுக்க மாட்டா. டேய் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா. போனை இங்க குடுறா. இந்தாண்ணா. அவ பொண்ணை என்ன பண்ண போறன்னு சொல்ற விதத்துல அந்த மினிஸ்டர் கதறிட்டு 1 கோடி ரூபாயோட வந்து இங்க நிப்பா. ஹலோ, உன் பொண்ணு எங்க கிட்டதான் இருக்கா. அவ உயிரோட வேணும்னா நாங்க சொல்ற இடத்துக்கு 1 கோடி ரூபாய் பணத்தோட நீ வரணும். டேய் யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? நீ அமைச்சர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் பொண்ணையே கடத்தணும். என்ன திமிரு இருந்தா நீ எங்கிட்டே இப்படி பேசுவ? இந்த கத்துற வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல நான் சொல்றத கேளு. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஏய், என் பவர் என்னன்னு தெரியாம எங்கிட்டயே உன் வேலை காட்டுறியா? என்னதான் பவர் இருந்தாலும் நீ உன் பொண்ணுக்கு அம்மாங்கிறத மறந்துடாத. நான் சொன்னதை மட்டும் செய். இல்ல உன் பொண்ணோட கை விரல்ல 1 கால் விரல்ல 1ன்னு கட் பண்ணி பார்சல் அனுப்பிச்சிருவேன். ஏய், இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லடா. இன்னும் 2 மணி நேரத்துல என் பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு உன்னோட எலும்பெல்லாம் என்ன வைக்கல நான் மினிஸ்டர் ரேணுகா தேவி இல்ல. அப்போ நீ அடங்க மாட்ட, அப்படிதானே? நீ 2 மணி நேரத்துல தான் என்ன கண்டுபிடிப்ப. ஆனா நானு உன் பொண்ண 2 நிமிஷத்துல தலை தனியா, கால் தனியா, கை தனியான்னு ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா வெட்டி அங்கங்கன்னு போட்டுருவேன். அப்புறம் உன் பொண்ண ரோடத்தான் தேடி அலையணும். நீ ஒவ்வொரு பீஸா தேடி அலையறியா? டேய், என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிராதடா. வெரி குட் அமைச்சர். ஏய், உங்க அம்மா லைன்ல இருக்கா? பேசு. அம்மா, 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 எனக்கு பயமா இருக்குமா. அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. ஹேமா, ஹேமா, ஏ ராசாத்தி, என் செல்லம்.
ஹேமா என்ன உன் பொண்ணு என்கிட்ட தாண்டி இருக்கா? அத மறந்துட்டு பவர் அது இதுன்னு சீனை போட்ட. இப்ப எதுக்குடி பதற? என்னதான் அமைச்சரா இருந்தாலும் நீ இப்ப இருக்கிற நிலைமையில நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். என்ன புரியுதா? சரி சரி, நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். என் பொண்ண மட்டும் ஒண்ணும் பண்ணிராத. ஒரு பொண்ண பெத்த தாய்க்கு அதுதான் அழகு. அதை விட்டுட்டு வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க. முதல்ல நான் சொல்றத கேளு. 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்து சேரு. சரி, நான் எங்க வரணும்? கண்டிப்பா வரேன். என் பொண்ண மட்டும் ஒண்ணும் பண்ணிராத. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா உன் பொண்ண ஒண்ணும் பண்ண மாட்டேன். இல்ல உன் பொண்ணோட உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. என்னதான் நீ அமைச்சரா இருந்தாலும் உன் படைபலத்தோட வரக்கூடாது. நீ தனியா தான் பணத்தை கொண்டு வரணும். புரியுதா? இல்ல, நீ சொல்ற மாதிரி நான் தனியா தான் வருவேன். தயவு செஞ்சு என் பொண்ண ஒண்ணும் பண்ணிராத. எனக்கு பணம் எல்லாம் பெருசு இல்ல. என் பொண்ணு தான் ரொம்ப முக்கியம். அவ உயிர் தான் ரொம்ப முக்கியம். நல்லது அமைச்சரே. கண்டிப்பா நான் உடனே வரேன். அவ இந்த பொண்ணு எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. டேய், எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? இந்த சின்ன பொண்ணோட அழுகைய நம்மளால நிப்பாட்ட முடியலையே. நல்ல வேலை பிளாஸ்டரி ஒட்டியாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏய், இப்படியே உங்க அம்மா வர்ற வரைக்கும் இருக்கணும். புரியுதா? அந்த பொண்ணு இறக்கமே இல்லாம பணத்துக்காக கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவனுங்களெல்லாம் கட்டி வச்சு தோலை உரிக்கணும். விஸ்வாக்கு போன் பண்ணுவோம். என்ன துளசி போன் பண்றா? என்னவா இருக்கும்? எதுவா இருந்தாலும் இப்ப பேச வேணாம், பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாம சைலண்ட் மோட்ல போட்டுடலாமா?